நீ கட்சி விட்டு கட்சி தாவுன கூட இருந்தவங்களே மோசமாக பேசினேன், இன்னைக்கு ஒன்று பேசினேன், நாளைக்கு ஒன்று பேசினேன், அவங்கள பற்றி இங்கே பேசினேன், இவங்கள பற்றி அங்கே பேசினேன் அப்படிங்கிறது எல்லாமே கேவலமான கேரக்டர் தான். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் நீ இந்த அளவுக்கு கேவலமான கேரக்டராக இருப்ப அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இந்த வீடியோ நீங்களே பாருங்க. ஒரு வேலை லாயர் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வராங்க. ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா அவர் தப்பு பண்ணியிருக்காரு, உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்கள் அப்போ வந்து என்ன டிசிஷன் எடுப்பீங்க? அவங்கள தான் சேவ் பண்ண பாக்கணும். லைக் எங்க கிளையன்ட் யார் வராங்களோ எங்களுக்கு அது தப்பு இல்ல, அவங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல. அட்வொகேட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எங்களை நம்பி வரவங்கள தான் நாங்க காப்பாத்தணுமே தவிர அவர் தப்பு பண்ண வராங்க. நீங்க சொல்றது எனக்கு வேற மாதிரி தோணுது. உங்க கிளையன்ட் நீங்க காப்பாத்தணும் அப்படினா அவங்க தப்பு பண்ணி உங்கள்ட்ட எவ்வளவு வேணா பணம் கொடுத்தாலும் அப்ப யார் என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாம். அவங்க எங்களை நம்பி வராங்க. உங்களை நம்பி வராங்க, சரி ஓகே. அவங்களுக்கு தான் நியாயமா இருக்கணுமே தவிர அவங்க பண்ண விஷயத்தை நாங்க ஆராய முடியாது. அவங்களுக்கு தான் நாங்க நியாயமா இருக்கணும். அப்ப எதுக்கு இந்த ஒர்க் பண்ணாமே இருக்கலாம்ல? தப்புங்கிறது ஒரு தப்பு அப்படின்னா வச்சுக்க, அந்த தப்பு திருத்த தான் பார்க்கணும். அவங்க எங்க கிளையன்ட் நாங்க அவங்களுக்கு பார்த்தா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணக்கூடாது. முதல் விஷயம், கிளைண்ட் யாரு அப்படிங்கிறத பார்க்கணும், அவங்க பண்ண விஷயத்த பார்க்கக்கூடாது அப்படின்னு நீ சொன்ன பார்த்தியா, அங்கேயே உனக்கு லாயராக இருக்கக்கூடிய தகுதியே கிடையாது. அதை புக்கை நீ தொடாத, நீ அந்த காலேஜ் பக்கமே போகாது. இந்த விஷயத்தை நீ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிளைண்ட் யார் என்னங்கிறதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது, அந்த கிளைண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை எடுத்துட்டு நம்ம கோர்ட்டுக்கு போக முடியுமா, இந்த கேஸ் நம்மளுக்கு நிற்குமா அப்படிங்கிறதா நீ பார்க்கணுமே தவிர, அவங்ககிட்ட பணம் இருக்குது, பணம் இல்லை, என்ன நம்பி வந்துட்டான், உன்னை நம்பி என்ன கல்யாணம் பண்ணிட்டான். நீ சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா, ஒரு சின்ன பொண்ணு வன்கொடுமை செய்யப்படுறாங்க, ஆப்போசிட்ல அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கான், ஆனால் விக்டிம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே இல்லை, பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஆப்போசிட்ல சரியான பேக்ரவுண்ட் இருக்கு, சரியான பணம் இருக்கு. அப்போ அவன் அப்ரோச் பண்றான், நீ என்ன பண்ணுவ அப்படின்னா கோடிக்கணக்கில் காசை வாங்கிட்டு இந்த விக்டிம்க்கு ஆப்போசிட்டா நீ வாதாடுவேன். அந்த மாதிரி எச்சத்தனமான கேரக்டர் உன் கேரக்டர். நான் சொல்லலாமா, நீ தான் சொல்லியிருக்க. பர்சனலா ஒன்னு சொல்றேன், ஆனால் நீ இப்போ இருக்க பத்தியா ஒரு இடம் பர்ஃபெக்டான இடத்துல இருக்க. நீ கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா நீ அவனையே வித்து சம்பாதிச்சிருவே அப்படின்னு எனக்கு தெரியும். தக்காளி, நீ மட்டும் அரசியல மேல வந்துட்ட அப்படின்னா எவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, எழுதி வச்சுக்கோ. உண்மையா சொல்றேன், நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசுற ஒரு கொடூரமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் உன் ஸ்பீச்சை கேட்கறவன் என்னடா இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்வீட்டா பேசுது அப்படின்னு தான் நினைப்பான்.